எல்லாருக்கும் தெரியும். நான் ஏற்கனவே கூட அந்த வீடியோ போட்டிருக்கேன். சூடான், நைஜீரியா இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக தீவிரவாதிகள், ISIS தீவிரவாதிகள் எழும்பி அவர்களை சுற்று கொண்டு பலவிதமான காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று அப்போதே ட்ரம்ப் வந்து அங்கிருந்து எச்சரித்தார். பல முறை அந்த நவம்பர் மாதம் முழுவதுமாக அந்த நைஜீரிய தீவிரவாதிகளுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்தார். இனி நீங்க இந்த காரியத்தை தொடர்வீர்களால என்னுடைய அதிரடி நடவடிக்கை வேறு விதமா இருக்கும் என்று எச்சரித்தார். அந்த ஜனங்கள் கேட்காமல் திரும்ப திரும்ப அது ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கிறிஸ்தவர்களை மிகவும் கொடுமைப்படுத்திக் கொண்டே வந்தார்கள். கிறிஸ்துமஸ் தினத்தன்று என்ன நடந்தது என்றால், ட்ரம்ப் அமெரிக்க ராணுவ படையை வரவைத்து சில தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக, ஷூட் செய்யப்பட்டதாக, பாம் போடப்பட்டதாக கேள்விப்படுகிறோம். அதாவது என்றைக்கு நடந்தது, எந்த நிமிடத்துல நடந்தது என்று ஒரு சில தகவல்கள் நமக்கு தெரிய வரவில்லை என்றாலும் நடந்தது உண்மை. சில நியூஸ் சேனல்கள் அதை ஒளிபரப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா பாருங்க, கர்த்தர் வந்து ஒரு சில நாட்கள் வரைக்கும் தான் பொறுத்து இருப்பார் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்துல சொல்றாரு, பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழி வாங்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா எவ்வளவு மட்டும்தான் பொறுத்து இருப்பார் ஆண்டவரும். எவ்வளவு நாள் தான் சகித்து கொண்டு இருப்பார். தன்னுடைய பிள்ளைகள் விடுகிற கண்ணி, அந்த ரத்த ஆறு அங்கங்கே தொய்ந்து கிடக்கிறதான அந்த ரத்தம், எத்தனை பேருடைய அலறல் சத்தம், இதையெல்லாம் கேட்டு எவ்வளவு நாட்கள் தான் பரலோகம் அமைதியா உட்கார்ந்து கொண்டு இருக்கும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று. நாம பொறுமையாக அமர்ந்திருந்து செபிக்கும் பொழுது கிரியை செய்வார். தேவனோ சில நேரங்கள்ல இறங்கி கிரியை செய்வார். சோதோம் கொமோராவை அழிப்பதற்கு தேவ தூதர்கள் என்று தேவனே நேரடியாக கிரியை செய்தார். அது போல ஒரு சில மனிதர்களையும் அனுப்பி என்ன செய்வாரு? அந்த இடத்துல என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல இருந்து எகிப்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் மோசேங்கிற ஒரு மனிதனையும் அவங்களுடைய குடும்பத்தாரையும் தெரிந்து கொண்டு பல விதத்துல எச்சரிக்கை விடுத்தார் இல்லையா? எச்சரிக்கை விடுத்தார். முடியல, கடைசியில அவங்களுக்கு வாதைகளையும் அதையும் இதையும் கொண்டு கடைசியில பார்வோன் சரி கடலிலேயே முழுகடித்து பல விதமான காரியங்களை செய்தார். பல அற்புதங்களை அந்த இடத்துல செய்தார். 10 விதமான வாதைகள் வந்தது. எச்சரிக்கை கொடுப்பார். அது போலதான் மனிதர்கள் மூலமாய் செய்வார். இன்னைக்கு ஒரு தேவனுடைய மனிதன், கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாழுகிற ஒரு மனிதன், அவரை கொண்டு அவரும் ஒரு கிறிஸ்தவர் தானே, எவ்வளவோ நான் எச்சரிக்கை விடுத்து பார்த்தார். இப்போ இஸ்ரவேல் மக்களுக்காக தாவீதா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், யோசுவாவா இருக்கட்டும், எல்லாரும் எழுப்பி என்ன செய்தார்கள்? தன்னுடைய இனத்தாருக்காக, தன் ஜனத்தாருக்காக என்ன பண்ணாங்க? போராடினாங்க, யுத்தம் செய்தாங்க. அது போல ட்ரம்ப் என்ன பண்ணார்? இந்த காலத்துல எழும்பி ராணுவ படையை அனுப்பி சில காரியங்களை செய்திருக்கிறார். அதில் சில தீவிரவாதிகள் இறந்து போனதாக தகவல்களும் கிடைத்திருக்கிறது. இன்னும் சில நாட்கள் போகும்போதுதான் அது பகிரங்கமா வெளிக்கு வரும். அப்பொழுது நான் மாத்திரமல்ல, நீங்க கூட பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். தேவ பிள்ளைகளே, எல்லா நாளும் தேவன் அமைதியா இருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? தன்னுடைய பிள்ளைகளுக்காக பழிக்கு பழி வாங்குவார். அவர் வந்து ஒரு நாளும் அமைதியா இருக்கிற தேவன் அல்ல. அவங்க எவ்வளவு பேர் மரணத்துல கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, துடி துடித்து இறந்து போயிருப்பாங்க. அவங்க இறந்து போகும்போது இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்று எப்படி வானத்தை நோக்கி தன்னுடைய கூக்குரலை கூப்பிட்டிருப்பாங்க. மரித்த ஒரே ஒரு ஆபேலுடைய ரத்தம் பரலோகத்தை நோக்கி பேசினதான் அவர் இறங்கி வந்து காயின் இடத்துல பழி வாங்கினாரு. அது போல இன்றைக்கு எத்தனை பேருடைய ரத்தம் பரலோகத்தை நோக்கி பேசி இருக்கும். அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு? இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை தெரிந்து கொண்டு பழி வாங்குதலை கிரியை செய்கிறார். அவர் திரும்ப என்ன சொல்லிருக்கிறார்னா, இது பண்ணிட்டு கூட இத்தோட நீங்க நிறுத்தி கொண்டா நான் இத்தோடு நிறுத்தி கொள்ள, நீங்க தொடர்வீர்களானா நானும் தொடர்வேன் என்று திரும்பவும் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். மரண பயம் இருக்குமானால் அவர்கள் அதை நிறுத்திக் கொள்வார்கள். வேண்டுமென்றே நாங்கள் இப்படிதான் செய்வோம், செத்தாலும் பரவாயில்ல நாங்க செய்கிறோம் என்று போவார்கள். ஆனால் அதனுடைய விபரீதம் வேறு விதமா இருக்கும். ஏன்னா அவங்க மனுஷன் நினைச்சு மனுஷங்க கிட்ட போராடுறதா நினைச்சிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யுத்தம் கர்த்தருடையது. அவர் தானே சொல்லியிருக்க, நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. இந்த யுத்தம் கர்த்தருடையது. சர்வசேக பரலோக சேனை இறங்கி வந்து யுத்தம் செய்கிறது என்று தெரியாமல் மனித மூளையில சிறு ஒரு சின்ன மூளையை வைத்துக் கொண்டு பெரிய ஞானமா பேசுகிறதா நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த உலகத்தையும் பேசுகிற மனிதனையும் உருவாக்கினவர். அவனுக்குள்ளேயும் தேவனுடைய சுவாசம் இருக்கிறது. இது தெரியாமல் அவங்க என்ன செய்யறாங்க? முட்டாள்தனமாக மூடத்தனமாக
பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தேவன் இருக்கிறார். அவர்களுக்காக யாரையெல்லாம் சுட்டு கொண்டாரோ அவர்களுக்காக வழக்காட யுத்தம் செய்ய ஒரு தேவன் பரலோகத்துல வீற்றிருக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் மனிதர்களை அனுப்பி இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் இல்ல தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் கண்ணீர் வடித்தாலும் துன்பங்களை அனுபவித்தாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான், என்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி இறங்கி வந்து உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுக்காக வழக்காடுவார். அதுதான் நம்ம ஆராதிக்கிற உண்மை உள்ள தேவன். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எத்தனையோ ஜனங்கள் ராஜா அப்பா இன்றைக்கு அப்பா இந்த பலவிதமான இன்னல்களுக்குள்ள ஆளாக்கப்படுகிறார்கள். எவ்வளவு அந்த உலகமே ஜெபித்தது இந்த நைஜீரியா, அந்த சூடான் மக்களுக்காக. இன்னமும் எசப்பா அந்த வட மாநிலத்துல சத்தீஸ்கர், ஹரியானா, அந்த ஒடிசா இடங்கள்ல, தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல இன்னமும் கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் தினத்தன்று நிறைய உபத்திரவங்களை அனுபவித்தாங்க. இந்த நோவாங்கிறவன் எழும்பி சிலரை இப்படி உபாதித்தான். எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறேன். வருகை சமீபம். இதை உணர்ந்து கொண்டவர்களை விழித்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.